தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஈழத்து கவிதைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனுடைய வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது கடல் நடுவே ஒரு களம். பிருமில் சிவராம் திருகோணமலையிலிருந்து எழுதக்கூடிய ஒரு கவிதை. தர்ம சிவராம்னு கூட இவரை அழைப்பாங்க. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நவீனத்துவ கவிஞர். எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நவீனத்துவ கவிஞர் அப்படின்னு நமக்கு தெரியும். சீசு செல்லப்ப நடத்திய எழுத்து பத்திரிகையிலே எழுத ஆரம்பிச்சு அதற்கு பின்னாடி அதாவது நம்மளுடைய மிக முக்கியமானதே நீங்க பாத்தீங்கன்னா ஞானக்கூத்தன் கலாப்பிரி கலாப்பிரியா இல்ல ஞானக்கூத்தன் பேக்ரவுண்ட்ல அந்த 50களில் கவிதைகள் தொடங்குது அப்படின்னா அதுக்கு பிறகு 60களுக்கு பிறகு சிவமங்களா அந்த மணி வர்றாரு. அதுக்கு பிறகு வந்து ஞானக்கூத்தன் அப்படி இந்த பேக்ரவுண்ட் வராங்கல்ல. இது இந்த காலகட்டத்தில் எழுதிய மிக முக்கியமான கவிஞர், நவீனத்துவ கவிஞர் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியவர், கவித்துவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர். இவருடைய கவிதைகள்ல வந்து என்ன சொல்றது, வைதீக பண்பு உள்ள கலந்திருக்கக்கூடிய கவிதைகள், வைதிக பண்பை வேறொரு கோணத்தில் அணுகக்கூடிய கவிதைகள் நிறைய எழுதக்கூடியவர். இந்த நம்ம பார்க்கக்கூடிய கவிதையிலே அந்த வைதிகத்தன்மை இருக்கும். இவருடைய கவிதைகள்ல படிமங்கள் முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது தான் நம்ம இவரை பத்தி வரலாற்றுல தெரிஞ்ச செய்திகள் தான். இவர் தமிழ்நாட்டுக்கு அங்கேயே இல்லை, தமிழ்நாட்டில் வந்து நம்ம திருப்பத்தூர்ல தான் வாணியம்பாடி, வேலூர், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் தான் இருந்து இறந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். இவர் கட்டுரை, கவிதை, ஓவியம் எல்லாத்துலேயும் ஈடுபாடு கொண்டவர். நட்சத்திர வாசிங்கிறது இவருடைய மிக முக்கியமான கவிதை தொகுப்பு. இவருடைய ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பும் வந்து முழுமையாக பிரமிழ் உடைய கவிதை தொகுப்பு, காலவரிசைப்படுத்தப்பட்ட கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. எப்பொழுதுமே வாசிக்கக்கூடிய ஒரு கவிஞர். கவிதையை வாசிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கவிதைகளை பிரித்து வாசிக்க வேண்டும். வானம்படி காலகட்டம் நம்ம சொல்றது போல அது வந்து கமர்ஷியல் கவிதை. நவீனத்துவ இலக்கியத்தன்மை சார்ந்த கவிதைகளை எழுதியவர்கள்ல ஞானக்கூத்தன் ஒரு வகையறா கவிதை எழுதினார் என்றால், பிரமிழ் இன்னொரு வகையறா கவிதையை எழுதினார் என்று சொல்லலாம். அந்த பிரமிழ் எழுதிய ஒரு போர்ச்சூழல் சார்ந்த கவிதையை பார்க்க இருக்கிறோம். இந்த கவிதையினுடைய களம் பார்த்தீங்கன்னா 1987ல இந்திய அமைதிப்படை ஒன்று இந்தியாவுக்கு இலங்கைக்கு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அப்ப இலங்கையில ஏற்கனவே இலங்கை சிங்களத்துக்கும் தமிழருக்கும் போர் நடந்திருக்கிறத பார்த்தோம். அந்த போர் நடந்தது முக்கியமா வந்து 1983ல வந்து யாழ்ப்பாண நூலக எரிப்பு தான். அதை கூட புத்தரின் படுகொலைங்கிற கவிதையில பார்த்தோம். அப்ப அந்த யாழ்ப்பாண நூலக எரிப்புக்கு பின்னாடி போர்ச்சூழல் இன்னும் தீவிரமடையுது. அந்த தீவிரத்தை மட்டுப்படுத்துவதற்காக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது, இந்திய இலங்கை ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் இருக்கும்போது இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப வந்து இந்திய அமைதிப்படை ஒன்று ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்க போய் ரெண்டு பேருக்கும் போர் நடக்காம இருக்கிறதுக்கு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காக செல்கிறார்கள். ஒரு ஒரு போர்க்குழு அங்க செல்லுது, சரிங்களா? இந்திய ராணுவம் அங்க செல்லுது. அப்ப அதை மையமிட்டு எழுதிய ஒரு கவிதையாக இது இருக்கிறது. கடல் நடுவே ஒரு களம் அப்படிங்கிறது தான் ஒரு தலைப்பா இருக்கிறது. கடல் நடுவே ஒரு களம். இப்ப அது இப்படி கவிதை ஆரம்பிக்குது. கடல்களை தாண்டி கேட்கிறது வீரிட்ட சிசுக்குரல். இப்ப கடல் நடுவே ஒரு களம்னா தமிழர்கள், அங்கேயும் தமிழர்கள், நமக்கு இடையில ஒரு கடல் இருக்கு. ராமேஸ்வரங்கிற கடலுக்கு 18 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனா நம்மளுடைய தமிழர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ராமேஸ்வரத்துல நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க. இதுதான் கடல் நடுவே ஒரு களம் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்லுவோம். அஹ் ஏன்னா இந்திய ராணுவ படைங்கிறது தமிழர் என்னது, தமிழர் தமிழர் இந்தியாவோட தான் இணைஞ்சிருக்கு, சரியா? அப்ப இந்திய ராணுவம் அங்க போகிறதுனா அதுல இப்ப தமிழர்கள் உணவை பிரதிபலிப்பதாக அவர்கள் அங்க போறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு சண்டைன்னா ரெண்டு பேர். அப்ப அஹ், இங்க வாழக்கூடிய தமிழர்கள் அங்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு இடையில ஒரு போர்க்களம் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா இவர் எழுதுறதா நம்ம இதை புரிந்து கொள்ள முடியாது. தமிழர்கள் வாழக்கூடிய, அது தமிழர்கள் சார்பாக இருக்கக்கூடிய இந்தியா ஒரு இராணுவத்தை அனுப்புது இலங்கையில போர் உடன்படிக்கைக்காக. அங்க வாழக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். அப்ப கடல் நடுவே ஒரு களம் அப்படிங்கிற தலைப்பு வைக்கிறதா நான் புரிந்து கொண்டு இதை விளக்க முயற்சி பண்றேன். இப்ப நம்ம கவிதைக்குள்ள போலாம். கடலை தாண்டி கேட்கிறது வீரிட்ட சிசுக்குரல். அதான் நம்ம சொல்றோம், கடலை தாண்டி கேட்குது வீரிட்ட சிசுக்குரல். குழந்தையினுடைய அழிவு சத்தம் கேட்குது. காப்புடைந்த பெண்ணின் கரல், பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த கதறல் கேட்கிறது. வீடு அழிக்கப்படக்கூடிய அந்த வீட்டின் குரல் கேட்கிறது. வீடு, பெண்கள், குழந்தைகள் மூன்று அழிக்கப்படுகிறது.
ஒரு இனம் அழிக்கப்படுகிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. ஒரு வீடு, ஒரு பெண், ஒரு சிசு எல்லாமே அழிக்கப்படுகிறார்கள். இந்த குரல் கடலை தாண்டி கேட்குதுன்னா யாருக்கு கேட்குது? அங்க அழிக்கப்படக்கூடிய தமிழர்கள் வச்சு இங்க இருக்க தமிழர்களுக்கு கேட்குது. அப்ப இந்த தமிழர்கள் வந்து என்ன செய்யறாங்க? இங்க இருந்து போராட்ட களத்தை எங்களுக்கு எங்க எங்க மக்களை காப்பாத்துக்கு இங்க இருந்து போராட்டம் பண்றாங்க. தமிழர்கள் போராட்டத்தின் காரணமாக ராஜீவ் காந்தி இங்க இருந்து ஒரு படையை அங்க அனுப்புறாரு. அப்படி படையனுப்பப்பட்டது. இப்படி இந்த குரல் கேட்பதனால ஒரு அமைதி உடன்படிக்கை ஒன்று ஏற்படுது. அதுதான் சொல்றாங்க. அங்க வந்து போராட்டத்துல வீடுகள், குழந்தைகள், பெண்கள் அழிக்கப்படுகிறார்கள். அப்ப இங்க இருக்க தமிழர்களுக்கு அது கேட்கிறது. தமிழர்கள் தன் இனத்துக்காக போராடுகிறார்கள். போராடும் பொழுது ஒரு அமைதி உடன்படிக்கை ஒண்ணு உருவாகுது. அதான் பாருங்க. சமரச பேச்சின் அலங்கார வளைவுக்குள் எதிரெதிர் இனத்து மகனும் மகளும் முகூர்த்த வேளையில் முகூர்த்த வேளையில் சிரசறுப்பட்டு அலறி விழும் ரணகலம் அப்படிங்கிறாங்க. சிரசறுப்பட்டு இப்ப இங்க அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. சமரச பேச்சின் அலங்கார வளைவுக்குள்ள அதெல்லாம் மேக்கப் தான், ஒரிஜினலா கிடையாது. எல்லாமே நாடகம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அலங்கார வளைவுக்கு இங்க இங்க பேச்சுவார்த்தை நடக்குது. அங்க பக்கம் ரெண்டு பேருக்கும் அங்க போர் நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப எதுக்கு சமரச பேச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு நடக்குது. இந்த பக்கம் உயிர்கள் போகுதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை கவிதைகள்ல வெளிப்படுத்துறத பார்க்கணும். அந்த போரினுடைய பின்னணி விளக்குறாங்க. இதுதான் கவித்துவம்னு சொல்றது. இனம், மொழி, மதம் என்று ஊர்வலம் எடுத்த மூளையின் தாதுக்கள் மோதி சங்கமம் பிறழ்ந்து சிக்கெடுத்தது ஒரு முடிச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப சண்டை எதனால வருது? யா இனம் எனக்கான உரிமை கொடு, இல்ல யா இனம் நான் தான் ஆதிக்கம் செலுத்துவேன். இதான சண்டைக்கான அடிப்படை. இனம், மொழி, மதம் என்று ஊர்வலம். மதங்கிறது பௌத்த மதம், மொழிங்கிறது தமிழ் மொழி, இனங்கிறது தமிழ் இனம். அப்ப சிங்கள இனம், சிங்கள மொழி, பௌத்த மதம். தமிழினம், தமிழ் மொழி, தமிழ் மதம். இதுதானே இது தமிழர் பண்பாடு. இதுதானே வந்து அங்க சண்டையிட்டுக்குது. அப்ப அததான் சொல்றாங்க, இனம், மொழி, மதம் என்று ஊர்வலம் எடுத்த மூளையின் தாதுக்கள். மூளைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் டிஸ்கஷன் ஆகுதுல்ல, மூளையின் தாதுக்கள் மோதி, அந்த மூளைக்கு இருக்கிற தத்துவங்கள் மோதி சங்கமம் பிறந்து சிக்கெடுத்தது ஒரு முடிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அமைதிங்கிற பேர்ல ஒரு விஷயத்த முடிச்சு வைக்கிறான்னு பார்த்தா அங்க ஒரு ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இது ஏன்னா நீ எங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்துற, இங்க போர் நடக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இனம், மொழி, மதம் என்று நம்மளுடைய மொழியில் இருக்கிற சிந்தனைகள் ஒன்று ஒன்று மோதி என்ன பண்றது, இன்னொரு ப்ராப்ளத்தை தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அமைதிங்கிற பேர்ல ஒரு ப்ராப்ளம் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதான் சிக்கெடுத்து ஒரு முடிச்சு பார்த்தா ஒரு சிக்கல் அவிழ்க்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அது ஒரு முடிச்சை உருவாக்கியதுதான் மிச்சம் அப்படிங்கிறது அந்த கவிதை சொல்லக்கூடிய. ஏன்னா இந்திய அமைதிப்படை ஒரு ஆபத்தானது அப்படிங்கிறத வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்திய அமைதிப்படை தான் போய் ஈழ பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கியது என்பது வரலாற்று செய்தி. இதற்கு எதிராகத்தான் நாங்கள் ஒரு திலீபன் அப்படிங்கிற ஒரு போர் வீரன் வந்து உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்தான். இந்திய படை வெளியேற வேண்டும் என்பதற்கே தன்னுடைய உயிரை மாய்த்தவன் திலீபன். இதெல்லாம் வரலாறு, சரிங்களா? அதனாலதான் இந்த கவிதை அப்படி அமையுதுன்னு நம்ம பார்க்க முடியும். முடிச்சு இனி வேஷ்டிக்கும் முந்தானைக்கும் அல்ல. முடிச்சு யாருக்கு? சிங்களவருக்கும் தமிழருக்கும் அல்ல. வேஷ்டி முந்தானை ஆண் பெண் அடையாளம். அங்க ஆண் பெண்ணுங்கிறது யாரு? தாய் நிலத்துக்காக போராடக்கூடிய தமிழர்கள், தன்னுடைய செயற்கையாக கட்டப்பட்ட உரிமைக்காக போராடக்கூடிய சிங்கள நிலம். இதுக்கு ரெண்டுக்கும் சண்டை கிடையாது. சண்டை யாருக்கு? முஷ்டிக்கும் பொறிவில்லுக்கும். அப்படின்னா போர் குணம் கொண்ட மனதுக்கும் அமைதியை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அமைதி உடன்படிக்கை என்ன சொல்லுது? கட்டுப்பாட்டோடு இருன்னு சொல்லுது இல்ல. கட்டுப்பாட்டோடு இருக்கு. இப்ப முஷ்டினா அப்படிதானே, அடக்கி வைத்துக் கொள்வது. அடக்கி வைத்துக் கொள்வதற்கும் பொறிவில்லுக்கும் போர் புரியக்கூடிய தன்மைக்கும் ஆனது. இப்போ போர் கூடிய மனதுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைதி ஒப்பந்தத்துக்கு இடையில தான் இனிமே சண்டை அப்படின்னு சொல்லி அந்த சண்டையின் தன்மை மாற்றப்பட்ட. இப்போ நான் வந்து ஒரு நிலத்தை மீட்பதற்காக துடிக்கிறேன். என்னை துடிக்கிறத நீ கட்டுப்படுத்துறீல்ல. இப்போ சண்டை எதுக்கு? என்னுடைய போர் குணத்துக்கும் அதை மட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கும் தான் சண்டை. இப்போ அமைதிப்படைக்கும் என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய போர் குணத்துக்குமா தான் சண்டை அப்படின்னு சொல்லி இந்த கவிதை அங்க ஒரு புதிய முடிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த கவிதையை விளக்குது. அமைதியின் அனுஷ்டானங்களும் நான் சொன்னால அமைதிப்படை, அதுதான் அமைதியின் அனுஷ்டானங்கள். அனுஷ்டானம்னா வழிபாடு. இப்ப அமைதிப்படுத்துகிறோம் என்ற அந்த இந்திய இராணுவத்தினுடைய செயல்பாடுக்கு எதிராக
எங்க வந்து இலங்கை தமிழர் சண்டைங்கிறது என்னவா மாறிடுச்சுன்னா அமைதிக்கும் போர் குணத்துக்குமான சண்டையாக மாறிவிட்டது. இப்ப நான் என்ன செய்யணும்? என்னுடைய போர் குணத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இதுதான் எனக்குள்ளே சண்டைங்கிறது எனக்குள்ளாக மாறிவிட்டது. அல்லது அமைதிப்படையினுடைய தன்மைக்கும் என்னுடைய போர் குணத்துக்குமாக அந்த சண்டை திருப்பி விடப்பட்டது அப்படிங்கிறது இது சொல்லுது. ஆரவாரம் ஒடுங்கி ஸ்தம்பித்தன. அங்க போர் ஆரவாரம் இல்லை, ஆனா அங்க ஒரு ஸ்தம்பித்தல் நடத்துது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்தம்பித்தல்னா ஒரு இயக்கமற்ற தன்மை. ஒரு இயக்கமற்ற தன்மைனா அப்போ போர் குணம் அங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு இயக்கமற்ற தன்மை உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதான். ஆரவாரம் இல்லை, இந்த தெருக்கள்ல ஆரவாரம், போர் சண்டை ஆரவாரங்கள் இல்லை, ஆரவாரம் ஒடுங்கிருச்சு. ஆனாலும் ஸ்தம்பித்தது. எது ஸ்தம்பித்தது? என்னுடைய போர் குணம் ஸ்தம்பித்து போய் நிற்குது அப்படிங்கிறத இதான் கவித்துவம் நம்ம சொல்றது. கல்லும் உருகி அலையெடுக்கிறது. கல்லும் உருகி அலையெடுக்கிறது எரிமலை பிளம்பு. அங்க அந்த அமைதி உடன்படிக்கை, அமைதி இந்திய படை செஞ்ச அந்த சிக்கலுக்கு எதிராக கல்லும் உருகி அலையெடுக்கிறது. அங்க போர் குணத்தை இல்லாதவன் கூட போர் குணத்துக்குள்ள வரான். கல்லும் உருகி அலையெடுக்கிறது எரிமலை பிளம்பு. வாடா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு போர் குணம் வந்து தமிழர்கிட்ட உருப்பெறுகிறது. மரணம் தானே, மரணம் மட்டும் எவனும் நமக்கு சப்போர்ட் வர மாட்டான்டா, நம்ம தானே நமக்கு அப்படின்னு ஒரு சூழல் வர பொழுது மரணம் மட்டுமே என்றான பின், மரணம் தான் என்ன? அழிவது உடலின் கற்பூர நிறுத்தத்துவம், அழியாததுவோ உயிரின் ஆரத்தி சுடர். இதெல்லாம் இந்த கற்பூர நிறுத்தத்துவம், உயிரின் ஆரத்தி சுடர், இந்த ஆன்மா பத்தி பேசுறதெல்லாம் வந்து வைதிகத்தன்மை. அதான் சொல்றேன், தர்மசிவராமன் அல்லது பிரமிழுடைய கவிதையில எப்பவுமே ஒரு விதமான வைதிகத்தன்மையோடு கலந்ததுதான் இருக்கும். அவருடைய வாழ்வியலிருந்து அவர் கவிதை எழுதுறாரு. அப்ப புறச்சூழலாகிய பொருள் முதலாத சிந்தனையும் இங்க வைதிகமாகிய சிந்தனை, கருத்து முதலாத சிந்தனையை சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடமாக நம்மளுடைய பிரமிழுடைய கவிதை இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க? அந்த போர் சூழல்ல வந்து இது நான் பின்னாடி தொகுதி சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மரணம் தான் என்ன, வேற வழி இல்லை, துணிஞ்சிட்டோம். நம்ம வந்து நமக்கு எதிராக போராடியே ஆகணும். நீ கட்டுப்படுத்துறவ, நீ எவ்வளவு பெரிய ஆபத்தா மாறிட்ட, என் இனத்துக்கு எதிராகவே நீ மாறிட்ட, நான் வந்து என் மரணமே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அங்க என்னது? அழிவது உடலின் கற்பூர நிறுத்தத்துவம். என் உடல் தானே அழியுது, அழியாததுவோ உயிரின் அறத்தை சுடர். என் உயிருடைய வாழ்வியல் அமைப்பு இருக்குல்ல, நான் வாழ்கிற வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது அழியாதது தானே. அதான். அப்ப என் உயிர் உருவாக்கக்கூடிய வெளிச்சம், என்னுடைய வாழ்வியல் நடத்தை அழியாதது. அழிவது வெறும் உடல் தானே, போயிட்டு போகுது போ அப்படின்னு துணிஞ்ச ஒரு துணிவை எழுதக்கூடிய கவிதையாக இது இருக்கிறது. இப்ப அமைதி உடன்படிக்கைக்கு எதிராக துணிந்து எழுந்த ஒரு போர், தமிழரின் போர் குணத்தை வெளிப்படுத்துவதாக இந்த கவிதை இருக்கிறது. அது கவித்துவத்தின் வழி வெளிப்படுத்துகிறது, அது நேரடி வரிகளாக இல்லை. இதுதான் கவிதையின் சிறப்பு. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா ஒண்ணும் கிடையாது. கடலை தாண்டி ஒரு பெண்ணின், வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்ணின் குரலும், வீடுகள் அளிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுடைய குரலும், வீட்டினுடைய குரலும், அடுத்து வந்து அழிக்கப்பட்ட குழந்தைகளுடைய குரலும் கடலை தாண்டி கேட்க. இப்ப கேட்கும் பொழுது அங்க இருக்க தமிழர்கள் தம்முடைய இனத்துக்காக போராடுறாங்க. ராமேஸ்வரத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற தமிழர்கள், அதாவது வந்து கடலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழர்கள் போராடுறாங்க. என்னுடைய இலங்கை ஈழ தமிழர்களாக போராடுறாங்க. இப்ப இந்தியா என்ன செய்யுது? இந்தியா உடன்படிக்கை அனுப்புகிறது. இந்தியா என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அமைதி உடன்படிக்கை அனுப்புது. அந்த அமைதி உடன்படிக்கைங்கிறது பெரிய சிக்கல். இங்க அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, அங்க வந்து உயிரில் பலியாகுது. இது ஒரு முடிச்சு தான் உருவாகுது, ஒரு ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணுது. ஒரு ப்ராப்ளத்தை விடுவிக்கிறேன், ஒரு சிக்கலை விடுவிக்கிறேன் என்ற பெயரில் இன்னொரு சிக்கலை உருவாக்கி விடுகிறது. அது என்ன சிக்கல்னா, அங்க அமைதிக்கு போடணும்னு ராணுவத்துக்கு இடையில சண்டை இருந்தது, சண்டை உனக்கு எனக்குமா மாறிடுச்சு. ஏன்னா நீ என்னை கட்டுப்படுத்த, என்னோட போர்க்குணத்தை கட்டுப்படுத்திட்டு என்னுடைய இனத்துக்கு எதிராக நீ செயல்படுற. அப்ப நான் என்னுடைய போர்க்குணம் என்னது, அமைதி அமைதி படை வருது இல்லப்பா, முஷ்டிக்கும் பொறிவில்லுக்கும் சண்டை. அப்போ பொறிவில்லுங்கிறது என்னது? ஒரு ஐம்புலன்கள் என்னை கட்டுப்படுத்த முடியாத என்னுடைய போர்க்குணம், என்னை மீறி வெளியே போர்க்குணம். இது ரெண்டு தான். உன்னுடைய அமைதி உடன்படிக்கைங்கிற பேர்ல வரக்கூடிய கட்டுப்பாடுக்கும் என்னுடைய போர் குணம், என்னுடைய திமிரி எழக்கூடிய போர்க்குணத்துக்கும் தான் சண்டையா மாத்திட்டேன். இதுதான் அமைதிப்படையினுடைய செயல். இப்ப இதனால அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, நீ அமைதிப்படை எனக்கு எதிராக திரும்பும் பொழுது, அது ஏன்னா அமைதிப்படை அங்க என்ன செய்யுது? அமைதிப்படையா இல்லை, அது தமிழ் இராணுவத்துக்கு, தமிழ் போர்ப்படைக்கு எதிராக திரும்பிடுச்சு. அப்ப என்ன செய்யறாங்க? கல்லும் சிதைந்து
எல்லாமே எரிமலை பிளம்பா மாறுறாங்க. வந்து போர்க்குணம் இல்லாதவன் கூட போர்க்குணத்தை பெறான். பெற்றுட்டு மரணம் தானடா, என் உடல் அழிஞ்சிட்டு போகுது, அழியாததுதான் உயிரின் சூழல் தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணிந்து எழுந்த ஒரு போர் சூழலை இது வந்து கவித்துவமா காட்சிப்படுத்துகிறது. அது என்ன அப்படின்னா, என்னுடைய உயிர் வாழக்கூடியது கொஞ்ச நாளா இருந்தாலும் என்னுடைய உயிர் எரியட்டும், தொடர் போல எரியட்டும், உடல் அழிஞ்சிட்டு போகுது ஒரு பிரச்சனை, நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட அர்த்தமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படிங்கிறது தான். ஒரு போர் எழுச்சி சார்ந்த கவிதை தான் இது. இந்த போர் எழுச்சிங்கிறது சிங்கள இராணுவத்துக்கு எதிரானது இல்லை, அமைதி உடன்படிக்கை இந்திய இராணுவ படைக்கு எதிரானது அப்படிங்கிறது. அதான் கடல் நடுவே ஒரு களம் அப்படிங்கிறது தான். கடல் நடுவே ஒரு களம் அப்படிங்கிற கவிதை இதுதான் நம்ம காட்சிப்படுத்துறதா நம்ம நினைக்கப்படுகிறது. இப்ப நம்ம வந்து முன்னாடி இருக்கிறது ரெண்டையும் இணைச்சு புரிஞ்சுக்கணும். கடலை தாண்டி கேட்கிறது வீரத்த சிசுக்குரல், காப்புடிந்த பெண்ணின் கரல், கணன் ரெடி வீட்டின் குமரல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப இதை ரெண்டு விதமா பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்லயும் சிங்கள இராணுவத்தாலையும் அதுதான் அழிக்கப்பட்டது. சிங்கள இராணுவம் அழிக்கும் பொழுது தமிழர்கள் போருக்காக போராட்டம் பண்றாங்க, இந்திய இராணுவ படை அனுப்புது. இராணுவ படையும் அதே செயல்களை தான் செய்கிறது. அவர்கள் தமிழ் பெண்களின் மீது வன்முணர்வை நிகழ்த்தினார்கள். அப்ப தமிழர்கள் மீண்டும் வந்து தன்னுடைய மரணத்திற்கு எதிராகவே போராட ஆரம்பித்து விட்டார்கள். மரணம் தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போராட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப தன்னுடைய உணர்வுக்காக, தன்னுடைய நிலத்துக்காக, தன்னுடைய மொழிக்காக, தன்னுடைய பண்பாட்டுக்காக தாங்கள் தான் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற சூழலில் ஈழத்தமிழர்கள் சிக்கிக்கொண்ட ஒரு அவலத்தை அவர்களே முயற்சி மேலெழுந்த ஒரு காட்சியை தான் இந்த கவித்துவம், இந்த கவிதை வரி விளம்புகின்றது என்று சொல்ல விரும்புகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு கவிதையில் சந்திக்கும் வரை வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும்